இந்த படத்தை பாருங்க. சௌந்தர்யாவை குட்டி சாத்தான் சாச்சனா வந்து மரியாதை எல்லாம் பேசுது ஏன் அப்படின்னு சொல்லி பேசுது. அதை வந்து ரயான் கேட்குறாப்புல, இந்த மாதிரி வந்து நீ மரியாதை குறைவா சௌந்தர்யா வந்து பேசுகிற, ஏன்னு சொல்லி பேசுகிற, இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதுக்கு வந்து இந்த குட்டி சாத்தா என்ன சொல்லுதுன்னா, அது வந்து உனக்கு தப்பாக இருந்துட்டு போட்டோம், ஃபஸ்ட்டு வந்து சௌந்தர்யாவை மரியாதை கொடுக்க சொல்லு, அதுக்கப்புறம் சௌந்தர்யாவுக்கு எல்லாம் மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எகத்தாளமாக வந்து கேட்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து மஞ்சரி வந்து கேப்டனுடைய அந்த பூவை வந்து கட் பண்ண போகும்போது யாருக்குமே உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க. உடனே ஏ அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டோட வந்து நான் இருக்கேன் என்ன கேட்காம நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி சாத்தான் பேய் குழந்தை வேலையை வந்து அங்கே நான் காமிச்சிருக்கு. அது வந்து ரயானுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, மரியாதை கொடுக்காம ஒரு மேலே வந்து ஒரு பெரியவங்களை பேசுகிற மாதிரி இருக்குது, அதனால் தப்பு அப்படிங்கும்போது இப்படி சொல்லுது. இந்த படத்தை பாருங்கள். அதே மாதிரி சௌந்தர்யா போய் சாச்சனாட்ட கேட்குறாங்க, நீ வந்து அப்படி சொன்னது அவனுக்கு வந்து தப்பாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது அவனுக்கு தப்பாக தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போகுது, நான் ஒன்றும் அப்படி தப்பாக சொல்லலையே, அது வந்து அவன் அப்படி தான் இருப்பான் அப்படி தான் சொல்லி பார்த்தீங்கன்னா இது பண்ணுது. அப்போ சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து எனக்கு வந்து ஒரு குழந்தை இருந்தால் அப்படி தான் நீ நான் வந்து உன்னை பார்க்குறேன், நீ வந்து அடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க அடுத்த தடவை ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்னா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்களே. உடனே இந்த பேய் குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் எனக்கு அம்மாவும் கிடையாது, நான் உங்களை அம்மாவும் ட்ரீட் பண்ணவும் கிடையாது, நீங்கள் அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் யாருமே எனக்கு தெரியவில்லை, நீங்கள் வந்து அப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா பேய் குழந்தை கற்றுன்னு கத்திட்டு இருக்கா. சௌந்தர்யா திருப்பி சொல்கிறாங்க, நீ எனக்கு குழந்தை இல்லை, நான் உனக்கு அம்மா இல்லை, இங்கே குடும்பமாலாம் இருந்து வரலை, நான் வந்து உன்னை குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுறேன் அவ்வளோதான், அதாவது நீ எல்லாம் ஒரு பெரிய ஆள் கிடையாது, நீ ஒரு பச்சை குழந்தை, உன்னை நான் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்த தடவை நீ இந்த மாதிரி வந்து மரியாதை குறைவாக பேசினா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நீ எனக்கு அம்மாவும் கிடையாது, நான் உனக்கு பிள்ளையும் கிடையாது, நீ எதுக்கு இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுது. ஏன் நான் சொன்னது வந்து மரியாதை குறைவாக சொல்ல அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் வாதாடிக்கிட்டே இருக்குது. திருப்பி ரயான்ட்டையும் சரி சௌந்தர்யாட்டையும் சரி, சௌந்தர்யா அதுக்கு தான் நல்லா செருப்படி கொடுத்தாங்க. நீ இடையில யாருக்காவது வந்து இதே மாதிரி மரியாதை குறைவாக நீ பேசுவ, கண்டிப்பாக பேசுவ, அப்போ உனக்கு இருக்குடி மகளே அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா இந்த கான்வர்சேஷனை வந்து முடிச்சுக்கிறாங்க. இந்த பேய் குழந்தைய பற்றி நீங்கள் சொல்லுங்கள், இந்த வாரம் பேய் குழந்தைய வெளியே அனுப்புவாங்களா இல்லை திருப்பி உள்ளே வச்சுட்டு அவங்க அப்பா வந்து கேவலப்படுத்துவாரா மகளை அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.